அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவும் வெறும் ரவை, முட்டை, வாழைப்பழம், ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு பண்ணுவேன், நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி பாதாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாமும் கோதுமாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு ஒரு அரை கப்பு பாதாம் பருப்பு எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிசுக்காயிடும், அப்புறம் கலக்கிறப்ப சரியாக கலக்காது. 2 வாழைப்பழம் எடுத்துட்டேன். அந்த பாதாம் எடுத்த அளவே அதே அரை கப்பு ரவை, அரை கப்பு கோதுமை மாவு, 2 முட்டை, 2 பிஞ்ச் சோடா, பேக்கிங் சோடா. இது 1/2 டீஸ்பூன் இந்த அளவு. இதில் 3/4 பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்தேன், ஆனால் 3/4 தான் போட்டேன். 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு, சர்க்கரை அரை கப்பு கம்மியாக எடுத்தேன், ஆனால் பத்தலை, திருப்பி கொஞ்சம் போட்டேன், அதனால் அரை கப் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 4 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துட்டு 100 கிராம் பட்டர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே ஜாரில் கலந்தாச்சு. இல்லைனா பட்டரு, சர்க்கரை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நான் எல்லாத்தையும் ஒரே ஜார்லேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். லைட்டாக ஒரு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பால், அதே நம்ம கோதுமை மாவு ரவையெல்லாம் எடுத்தோம்ல அதே அளவு தான், அரை கப்பு பால் எடுத்து அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். பேட்டர் இப்படி இருக்கணும். இப்போ கேக் ட்ரேவை கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிட்டு 1 ஸ்பூன் மாவு போட்டு, கோதுமை மாவு தான் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, அப்போ தான் அடியில் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். பட்டர் ஷீட் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பேட்டரை ஊற்றி, ஏற்கனவே அவன் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். பேட்டர் ஊற்றிட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டுக்கணும். அப்போ தான் ஏர்லாம் இல்லாமல் இருக்கும் நமக்கு, இல்லைனா ரொம்ப வெடிப்பு கொடுத்துரும். இப்போ அவனில் வச்சுட்டு 180 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கணும், டபுள் சைடு ஹீட் இருக்கணும். 25 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சேன், வேகலை. ஏன்னா வாழைப்பழம், இந்த பாதாம், கோதுமையெல்லாம் கொஞ்சம் வேகத்துக்கு டைம் ஆகும்ல, அதனால் திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். டோட்டலாக 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 35 மினிட்ஸ் கழிச்சுட்டு 25 மினிட்ஸ் கழித்து குத்தி பார்த்தா வேகலை. அதுக்கப்புறம் தான் திருப்பி 10 மினிட்ஸ் வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் எடுத்து விட்டுட்டு தட்டினோன்னா நமக்கு சுவையான பாதாம், பனானா, கோதுமை மாவு கேக் ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பேக்கிங் பவுடர் கம்மியாக தான் போட்டிருக்கோம், பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.